மீன ராசிக்காரங்க ரொம்பவுமே மென்மையான குணம் கொண்டவங்களா இருக்கீங்க. மற்றவங்க கஷ்டப்படுறத உங்களால் தாங்கிக்கவே முடியாது. மற்றவங்களோட கஷ்டத்தை கண்டு உடனே ஓடி உதவக்கூடியவங்க மீனராசிக்காரங்க நீங்கள். சொல்லப்போனால் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க மீனராசி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மீனராசியில் பாருங்கள், பூரட்டாதியில் 4ஆம் பாதமும், உத்திராட்டதி, அதுக்கப்புறம் ரேவதி, இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. நீங்கள் குரு பகவான அதிபதியாக கொண்டவங்க. 12 ராசிகளையுமே 12வது ராசி கடைசி ராசியாக மீன ராசி வருது. தூய்மையான உள்ளம், அதீத பொறுமை, ரொம்பவுமே சிறப்பான அன்பு. அது மட்டும் இல்லாமல் கடினமாக உழைக்கிறதுக்கு தயங்காதவங்க மீனராசி அன்பர்கள் நீங்கள். உதவி செய்யக்கூடிய குணமும் தொலைநோக்கு பார்வையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கற்பனை திறனும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான குணங்களாக இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, புத்திசாலித்தனமாகவும் அதை வித்தியாசமாகவும் செஞ்சு முடிப்பீங்க இந்த மீனராசிக்காரங்க நீங்கள். மீனராசிக்காரங்க அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், மற்றவங்க கஷ்டப்படுறதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. ஓடி போய் உதவி செய்கிறவங்க, அன்புக்கு முக்கியத்துவம் தரவங்க, மென்மையான உள்ளம் உங்களுக்கு இருக்கும். எந்த வேலையுமே கஷ்டம், என்னால் முடியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டீங்க. சவாலான பணிகளை கூட திறமையாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தான் மீனராசி அன்பர்கள் நீங்கள். கற்பனை திறன், கலைஞரும் இது அதிகமாக இருக்கும். புத்திசாலித்தனமாகவும் தொலைநோக்கு பார்வையோடும் நீங்கள் செயல்படுவீங்க. எதையுமே ஆழமாக சிந்தித்து நடந்துப்பீங்க. தூய்மையும் வாய்மையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான விஷயம். ஒழுக்க குணம், நல்ல நடத்தை, இதுவுமே தனித்திறமையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவுமே நல்லவங்களாக இருப்பீங்க. அவ்வளோ சீக்கிரம் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. நீங்களுமே யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க. உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை எடுப்பீங்க மீனராசிக்காரங்க நீங்கள். ராசிநாதன் உங்களுக்கு குரு அப்படிங்கிறதுனால நீங்களுக்கு பாருங்கள், ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். எல்லோருக்கிட்டையுமே அன்பாக பழகக்கூடிய குணம் கொண்டவங்களா நீங்கள் இருக்கீங்க. இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் இடமரண கிரக சூழல் உருவாகியிருக்கு. அது இடமரண மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். இந்த பதிவு மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு குரு பகவான் ராசி அதிபதிங்கிறதுனால நீங்கள் வியாழக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, வியாழக்கிழமையில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு பெருமாள் ஆலயம் இருந்தாலும் சரி, நீங்கள் சென்று நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 13 முறை உச்சரித்து இறை வழிபாடு செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னாலும் நமோ நாராயண மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிங்க. அதே போல் இப்போ கூட உங்கள் ஆள் மனசில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவு பண்ணுங்கள். பெருமாளின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு, நன்மை அப்படின்னு எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக பெருமாள் இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுடைய பொதுவான அமைப்புகளை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து விரிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். ஜாதக அமைப்பால் உங்களோட எதிர்காலத்தை பற்றி நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை இந்த ஒரு விஷயத்தால் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகம் கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெற்றதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். பயன்படுத்துங்க. இப்போது ஜாதக அமைப்பில் கிரகம் ஒருத்தருக்குமே மாறும் இல்லையா? அதனால தான் ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கேட்டது போல் சில மாற்றங்களை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தும் போது நன்மைகளை பெறலாம். இந்த வாரம் என்னெல்லாம் நடக்கும், எப்படி நடக்கும், என்ன மாதிரியான மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இந்த வாரம் நீங்கள் நினச்ச விஷயம் அது போலவே நடக்குமா? பலமாக என்ன இருக்கும், பலவீனமாக என்ன இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம் இருக்குது, அதுக்கப்புறம் உத்திராட்டதி, அடுத்து ரேவதி, இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசியில் சூரியன், செவ்வாய், சனி பகவான், அடுத்து தனவாக்கு குடும்பஸ்தானம், இங்கே சுக்கிரன் இருக்காங்க. அடுத்து சுகஸ்தானம், இதில் குரு பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்காங்க. கலஸ்ர ஸ்தானத்தில் சந்திரனும், அயனசைன போகஸ்தானத்தில் புதன் ராகுவும் அமைஞ்சிருக்காங்க. இந்த ஒரு கிரக சூழல் இந்த வாரம் உருவாகி இருக்குது. இந்த சூழலை பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்னா,
பெரும்பாலும் இந்த வாரம் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலுமே செயல்படணுங்க. இந்த வாரம் நீங்கள் யோசித்து பேச வேண்டிய சூழல் உருவாகுது. துன்பம் வருவது போல இருக்குமே தவிர துன்பம் வராது. அந்த சூழல் ஒரு இக்கட்டான நிலைமையை மட்டும் ஏற்படுத்தும். அதையுமே உங்கள் தைரியத்தால் உடைத்தெறியக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் பயப்பட தேவையில்லை. மனசில் ஏதாவது ஒரு கவலை, பயம் அவ்வப்போது வருவது போல இருக்கும். பழைய கவலைகளை நினச்சி போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. உங்களோட பேச்சு உங்களுக்கு எதிர்ப்பை கூட உண்டாகும். அதனால தான் கவனமாக யோசித்து பேசுங்க அப்படின்னு முதல்லையே சொன்னோம். இந்த வாரம் நீங்கள் ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துங்க. தொழில் வியாபாரம் மூலம் வரக்கூடிய பணம் கொஞ்சம் தாமதப்படும். நீங்கள் எதிர்பார்த்த நிதியுதவி அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிடைக்கும். பெருசாக பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஆர்டர்களில் இருந்த அலைச்சல் இப்போ குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பம் இல்லாத மாற்றம் வரலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீணான விவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது குடும்ப சூழலில் நல்ல ஒரு இன்பமான சூழலை ஏற்படுத்தும். அதுவும் இந்த கணவன் மனைவிக்கிடையே நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. பிள்ளைங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உறவினர்கள், நண்பர்கள் இவங்கக்கிட்ட பேசும் போதும் பழகும் போதும் கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதா இருந்தாலும் அந்த காரியம் முடியும் வரை நீங்கள் கவனமாக செயல்படணும். அதே போல் பாருங்கள், பெண்களுக்கு இன்னொரு விஷயம், எந்த காரியத்தை செய்து முடிக்கிறதா இருந்தாலும் அந்த காரியம் முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற கவலை கொஞ்சம் மனசை ஆட்கொள்ளும். அதை போட்டு குழப்பிக்காதீங்க. தைரியமாக நீங்கள் உங்களுக்கான வேலையை செய்யுங்க. கண்டிப்பாக நன்மையை பெறுவீங்க. வீண் அலைச்சல் குறையுது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவது ஈஸியாக இருக்கும். அந்த மனக்கவலை நீங்கும். சக மாணவர்கள்கிட்ட வாக்குவாதத்தை மட்டும் தவிர்க்க பாருங்கள். பூரட்டாதி 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதியான சூழல் உருவாகுது. கணவன் மனைவிக்கிடையே வீணான விவாதம் ஏற்பட்டு நீங்கும். வார்த்தைகளில் கவனமாக இருங்க. பிள்ளைங்களோட நலனில் அக்கறை காட்டுங்க. வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உடல் களைப்பும் சோர்வும் போகும். கவனமாக இருக்கிறது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தில் ஈடுபடும் போது யோசித்து செயல்படுவது சிறப்பு. வீண் அலைச்சல் ஏற்படலாம், செலவு அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் வரும். பாடங்களை கவனமாக படித்தா சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறலாம். அடுத்து பாருங்கள், உத்திராட்டத்தின் நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் குடும்பத்தில் அமைதியான சூழல் உருவாகுது. பண வரத்துமே திருப்தி தரும் வகையில் அமையும். வாக்குவன்மை ஏற்படுது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வருது. பெரிய மனிதர்களோட நட்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். பல வகையிலுமே யோகம் உங்களுக்கு உண்டாகுதுங்க. புண்ணிய ஸ்தலம் சென்று இறைவனை தரிசிக்கக்கூடிய எண்ணம் வரும். சிலருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு வருது அப்படின்னா அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். சிலர் யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அமைப்பும் உருவாகுது. தொழில் வியாபாரம் நல்லா இருக்குது. இந்த உத்திராட்டத்துக்கு மீன ராசியில் உத்திராட்டத்துக்கு நல்லா இருக்குது. எதிர்பார்த்த ஆர்டர்கள் சிறப்பாக இருக்கும். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியம் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். அடுத்த நட்சத்திரம் ரேவதி. இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்தோடு செயல்படுவீங்க. புத்தி சாதுரியத்தோடு நடந்துக்கிறதுனால நன்மையை நீங்கள் பெறலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் இதமான சூழல் உருவாகும். புதிய வீடு கட்டுறது, பழைய வீட்டை புதுப்பிக்கிறது போன்ற பணிகளை தொடங்குவீங்க பாருங்கள் இந்த வாரம். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி உண்டாகுது. பிள்ளைங்களால் பெருமை சேருது. அதே போல் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சி அடைய வைப்பீங்க. இந்த வாரம் வரக்கூடிய நன்மை அதிகரிக்க நாக தேவதையை வணங்கி வாருங்கள் வெள்ளிக்கிழமையில். அப்படி நாக தேவதையை வணங்கி வருவதால் உங்களுக்கு வரக்கூடிய காரியத்தடை நீங்கும். வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு, பலமான நிறைவை கண்டிப்பாக நீங்கள் பெறலாம். மீனராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த வாரம் சிறப்பான பலன்கள் தான் இருக்குது. ஆனால் சில இடத்துல உங்களோட வேலை கொஞ்சம் போராட்டமாக கூட இருக்கலாம். சில இடத்துல சவால் நெறிஞ்சதாக கூட இருக்கலாம். கவனமாக இருந்தால் நல்லது. உத்தியோக ரீதியாக பணிமாற்றம் வரும். எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில் இந்த வாரம் நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபம் நல்லா இருக்குது. செல்வநிலை மேம்பாட்டுக்கு வருது. புதிய தொழிலை நம்பிக்கையோடு செய்யுங்க. குடும்பத்தில் இருந்த அந்த சிரமம் குறையும். அமைதி அதிகரிக்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் சிறப்பானது. பிள்ளைங்களால் மன நிம்மதி வரும். அலுவலகத்தில் பொறுப்போடு செயல்படுவதால் செல்வாக்கை அதிகரிக்கலாம். பதவியேற்றம், ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் நல்ல வருமானம், தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முதலீடு இது எல்லாமே உண்டாகுது. குடும்பத்தில் இருந்த கவலை நீங்குது. பிள்ளைங்களால் சந்தோஷமும் மன நிம்மதியும் வருது. பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க சலிப்பில்லாமல் பாடுபடுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் பாருங்கள் இந்த வாரம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்குது. உங்களோட எதிர்காலம் பிரகாசமானதாக அமையும்.
வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். புதிய முதலீட நம்பிக்கையோடு கவனமாக இருங்குங்க. இந்த மீன ராசிக்கு இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்த ஒரு பலன். சனி 1ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாகனத்தில் பழுது ஏற்படலாம். வியாபார விஷயத்தில் மட்டும் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா வியாபார விஷயம், புதிய முதலீடு, பண விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மைகளை பெறலாம். சிறப்பான உயர்வை கண்டிப்பாக பெற முடியும். இறைவனினர்களால் எல்லாமே நல்லதாக